சிறப்பிப்பார்கள். நிறைய பேருக்கு வாய்ப்பளிக்க நேரம் இல்லாத காரணத்தினால் மதிப்புக்குரிய இணைக்குமார் அடுத்ததாக நமது கரூர் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அந்த பணி ஆற்றுங்க, இல்லைன்னா பேலன்ஸ் ஆகாது. ஸோ அதுதான் எல்லாருக்கும் வந்து போஸ்ட் கொடுத்து நல்ல ஒரு டீம் ஒர்க் கூட செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்பயும் சொல்றது தான், அவர் டாக்டர்கிட்ட கூட கேட்ட உட்காந்துருக்கோம், டாக்டர் என்ன அடுத்தது ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகிற என்ன பிளான்? எப்பயும் இருக்கிற அதே பிளான் தான் அப்படின்னாரு. இன்னும் ஃப்ரீயாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, அவ்வளோதான். அது உண்மை நல்ல விஷயம் தான். இப்போ பரபரப்பாக இருந்தவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த ஒரு ஸ்கில்னஸ் சிண்ட்ரோம் வரும். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வேகமாக ஓடிட்டு இருந்துட்டு அடுத்த நாள் நமக்கு ஆஃபீஸ் போக வேண்டாம், இது ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு சூழல் வந்து யூ வில் ஃபீல் வெரி லோன்லி. மனசுக்கு வந்து ஒரு தனியாக அப்படியே எங்கேயும் விடுபட்ட மாதிரி இருக்கும். அவருக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரோட சுற்றி எப்பயும் ஒரு கூட்டம் இருக்கும், அவரை சுற்றி ஒரு கலகலப்பு இருக்கும், எப்பயும் அதை தொடர்ந்து செய்வார். அதனால அவருடைய பணி வந்து நிறைவு. டாக்டர் நிர்மோசன் கூட சொன்னார் தான், அவர் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்ஸர் தான் அடி போகிறாரு. அதனால் மேடம் கொஞ்சம் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. அதனால் இந்த இனிமையான நாளை இன்னொரு நாள் பணியில் ஒரு நாள் அவ்வளோதானே தவிர அவருடைய பணி தொடர்ந்து நடைபெறும். மருத்துவத்துறையில் சொன்னது மாதிரி தியரிட்டிக்கல்ன்றது வேறுங்க, ப்ராக்டிஸிங்கிறது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது ஒவ்வொரு மனிதரும் நாம் தரக்கூடிய அனுபவத்தின் மூலமாக கிடைக்குது. அது பேர் தான் கைராசி டாக்டர்னுவாங்க. அவர் ஏதாவது பாதி வந்து நம்ம நண்பர் ஒரு மனநல மருத்துவர் கூட அழகாக சொன்னார், நீங்கள் கொடுக்குற மருந்தை விட பாதி நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் வந்து நோயாளிகளையும் அவங்களுடைய நோயையும் தீர்க்கும். நீங்கள் ஈவன் நல்லா பேசிட்டு ஒரு பிளாசிபோ டேப்லெட் டம்மி டேப்லெட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாகும். இதுதான் ஃபெய்த் ஹீலிங் மாதிரி. அதை தொடர்ந்து அவர் செய்வாராக. அவருடைய பணி இன்னும் மேன்மேலும் சிறக்க எனது மனமாற வாழ்த்துக்கிறேன்.